ஹலோ மக்களே, வாழை மரம் மதிப்பு கூட்டும் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு வகுப்பு ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், வாழை மட்டைலேருந்து நார் 1 இன்ச்சுக்கு ஒரு நார் எடுத்து அதை பண்டல் போட்டு தண்ணியில் நம்ம ஊற போட்டுருணும். 1/2 ஹவருக்கு நம்ம தண்ணியில் ஊற போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா பின்னல் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஏன்னா நம்ம காஞ்ச மட்டை போட்டால் நம்ம பின்னும் போது உடஞ்சி போகும். நம்ம இதுவே தண்ணியில் போட்டு ஊற போட்டதுக்கப்புறம் போடும்போது நம்ம சுலபமாக பின்னல் உடையாமல் கண்டினியூவாக நம்மளால் போட்டுட்டு வர முடியும். மினிமம் நம்ம 1/2 ஹவராவது நம்ம அந்த நாரை ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பின்னல் போட நமக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 ஹவர் கழித்து அந்த தண்ணியெலாம் வடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பின்னல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சொல்லி கொடுக்கறதுக்காக நாங்கள் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இது ப்ராசஸ் பெரிய மட்டையில் தான் நம்ம பண்ணணும். பேஸ்கெட்டுக்கு தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நாங்கள் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மட்டை இதில் ஏர் இருக்கும். இந்த ஏர் இருக்கும். இந்த ஏர் இருந்துச்சுன்னா இந்த ஃபுல்லாக கீறி விட்டுருணும். இந்த கீரையில் கையை கிழிச்சிக்க கூடாது. கவனமாக கீறணும். அவசரப்பட்டு மட்டை இப்போ கட் பண்ண மாதிரிலாம் இதை கட் பண்ணக்கூடாது. இது வேஸ்ட்டு. இதை கட் பண்ணிடும். இது பேஸ்ட் போடையில் மட்டையை நல்லா விரிச்சு விட்டுதான். இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாம் கூட குண்டா ஃபஸ்ட்டு இதுவா ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? 6 இங்கே எங்கேயும் கேப் இல்லாமல் ஸ்டார் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். வச்சதுக்கப்புறம் இப்படி கட்டிடணும். அடிமட்டையில் இப்படி ஒரு கட்டு போட்டுடணும். ரெண்டும் ஒன்று தான். அது உங்களுக்கு நாளைக்கு அதை சொல்லி பாருங்க. இந்த பக்கம் ஒன்று போடணும், இந்த பக்கம் ஒன்று போடணும். ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோமா? இந்த மட்டையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் அடிமட்டை இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 4 மட்டை தான் அடிமட்டை. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 4 தான் அடிமட்டை. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மட்டையை இப்படி மடக்கிக்கணும். இந்த பக்கமும் ஃபினிஷிங் தெரியணும், இந்த பக்கமும் ஃபினிஷிங் தெரியணும். இப்போ 2 மட்டை இருக்குங்களா? இங்கே பாருங்க, 2 மட்டை இப்படி உள்ளே போட்டுட்டோம். உள்ளே போட்டோன்னே இந்த மட்டை இப்படி எடுத்துக்கணும், இந்த மட்டை இப்படி இழுத்துக்கணும். இந்த விரலில் இழுக்கணும். அடுத்தது இது வந்துடணும். ஒரு மட்டை உள்ளே போனால் ஒரு மட்டை வெளியில் இருக்கணும். இது பேர் சுத்து மட்டை. என் கையில இருக்கிறதுக்கு பேர் சுத்து மட்டை. இது எல்லாமே நெட்டு மட்டை. மேல இருந்து பெருசா உங்களுக்கு சுத்து மட்டை பெருசா இது ரெண்டுமே சுத்து மட்டை தான். இந்த கீழ ஒண்ணு பாத்தீங்களா? ஒவ்வொரு லைனா மடக்கிட்டே வரணும் நம்ம. இது பேர் சுத்து மட்டை, இது பேர் நெட்டு மட்டை. நம்ம சுத்து மட்டை மேல இருக்கிறதுல இந்த நெட்டு மட்டை எடுத்து போடணும். சரிங்களா? அடுத்து இது மேல இந்த விரலுக்கு தான் அதிக வேலை. இங்க பாருங்க, இது மேல இந்த விரல்ல இழுத்தோம்னாலே டைட் ஆயிரும். தெரியக்கூடாது, இப்படி போகக்கூடாது. இந்த மடிப்பு மட்டும் கலையாமல் அப்படியே வரணும்.
ஒரு லைன் முடிச்சிட்டோம். ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, ஒரு லைன் வந்துருச்சு. இப்போ 2வது லைனுக்கு மட்டையை பிரித்து விடணும். ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்து வந்து பிரித்து விடணும். ஒன்று டு ஒன்று பிரிக்கணும். இப்போ இதை பிரிச்சிட்டோமா, அடுத்தது இதை பிரிக்கணும். அடுத்த 2வது இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது 2வது லைன் ஆரம்பிக்கும் போது மட்டை பிரிக்கணும். அடுத்தது இந்த மட்டையை விட்டுட்டு இந்த மட்டையை பிரிக்கணும். அது எந்த மட்டை? ஸ்டார்டிங் மட்டை தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டையை பிரிக்கணும். அப்புறம் இந்த மட்டையை விட்டுட்டு இந்த மட்டை விட்டுட்டு இந்த மட்டை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எது போட்டோமோ அது பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சோம்ல இதை விட்டுட்டு இதை பிரிக்கிறோம். பின்னல் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் பின்னலை பிரித்து கரெக்டாக வந்துருச்சான்னு பாருங்கள். ஒன்று பிரிச்சிருக்கோம், ஒன்று பிரிக்கலை, ஒன்று பிரிச்சிருக்கோம், ஒன்று பிரிக்கலை, ஒன்று விட்டு ஒன்று பிரிக்கிறோம். இப்போ அதில் லைன் வர்றோம். திருப்போம். இது பிரிக்கக்கூடாது. இது ஏன் நம்ம பிரிக்கிறோம்? பிரித்த மட்டையில் ஒவ்வொரு பின்னல் கொண்டு கேப் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு தான் பிரிக்கிறோம். இப்போ 2வது லைனை ஆரம்பம். அதெல்லாம் பிரிச்சு விட்டு நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த பின்னலுக்கும் இதுக்கும் கேப் இருக்குங்களா? இப்போ நம்ம இதை பிரிச்சுட்டோம்னா நெருக்க கொடுத்துரும். கேப் ரைட் இப்படி இழுத்து இழுத்து இப்போ இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.